அனைவருக்கும் வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இறைவன் ஒருவனே, அவன் எம்பெருமான் ஈசனே என்கின்ற கோட்பாடை கொண்ட சைவ சமயத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். சைவம் சமயமா, சைவம் மதமா, சைவம் வழியா? ரொம்ப பெரிய கேள்வியெலாம் நிறையா இருக்குது. ஆதிகாலம் என்று சொல்லக்கூடிய இந்த நிர்ணயிக்கப்பட்ட கிறிஸ்து பிறப்பிற்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலத்தில், கிமு என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்களில் முதன்மையான மொழி தமிழ் மொழி. உருவமில்லாத ஒரு வழிபாடு தான் அந்த காலத்தில் இருந்தது. அந்த வழிபாட்டை அடுத்தடுத்த காலத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். அதுக்கப்புறம் கிபி என்கின்ற கிறிஸ்து பிறப்பிற்கு பின் பிரிக்கப்பட்ட காலத்தில் பல இடர்பாடுகளுக்கு பிறகும் இந்த சமயத்தை சைவ சமயமாக சிலர் இறைவன் அருளால் தோற்றுவித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி இறைவனே போதித்த இந்த சமய முறையான சைவ சமயம் முதலில் போதிக்கப்பட்டது சந்தான குரவர்களுக்கு. சந்தான குரவர்கள் என்று சொல்லக்கூடியவங்க ரெண்டு வகையை சேர்ந்தவங்க. அகசந்தான குரவர்கள், புறசந்தான குரவர்கள்னு. ஒருவர் குரு பரம்பரையை சேர்ந்தவர், இன்னொருவர் சிஷ்ய பரம்பரையை சேர்ந்தவர். குரு பரம்பரையை சேர்ந்தவங்க அப்படின்றவங்கலாம் யார் அப்படின்னா, அவங்க தான் குரு. அவர்களுடைய பரம்பரை திருக்கைலாய பரம்பரைன்னு சொல்லுவாங்க. இறைவனுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க. இந்த தட்சிணாமூர்த்தி கீழே 4 பேர் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அந்த 4 பேரும் இவங்க தான். அந்த 4 பேர் யார் யார் அப்படின்னா, அகசந்தான குரவர்கள் யார் யாருன்னா, நந்திதேவர், திருநந்தி தேவர் என்று சொல்லக்கூடிய நந்திதேவர், சனத்குமாரர், சத்தியஞான தேசிகர், பரஞ்சோதி மாமுனிவர். இவங்க 4 பேரும் திருக்கைலாய பரம்பரையாகிய குரு பரம்பரையை சேர்ந்தவங்க. இவங்க அடுத்தது இதை அப்படியே தன்னுடைய சிஷ்ய பரம்பரையான திரு ஆதின பரம்பரைக்கு கொடுக்குறாங்க. இவங்க இந்த சிஷ்ய பரம்பரைன்னு சொல்கிறவங்க ஆதினம் வச்சிருக்கக்கூடிய சைவ ஆதினத்தை இன்றைக்கி மெயின்டைன் பண்ணக்கூடிய பரம்பரைகள்லாம் இந்த சிஷ்ய பரம்பரையை சேர்ந்தவங்க. இந்த சிஷ்ய பரம்பரையில் யார் யார் இருக்காங்கன்னா, மெய்கண்ட தேவர், அருள்நந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார் என்கின்ற 4 பேர் இருக்காங்க. அடுத்தடுத்தும் இவர்கள் இவர்களுக்கு சிஷ்யவங்களை உருவாக்கி அப்படியே தந்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் இருந்த இந்த காலகட்டங்களிலே சைவத்தில் சமயக்குறவர்கள் 4 பேர் இருக்காங்க. 63 நாயன்மார்கள் நூற்றாண்டுகளில் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி சைவம் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு இறைவன் அருளோடு வழிவகை செய்தவர்கள் இவர்கள் அனைவரும். இவர்கள் அனைவரும் சைவத்தை போற்றியவர்கள், சைவத்தை வளர்த்தவர்கள். சமயக்குறவர்கள் அப்பர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், சுந்தரர்னு தெரியும் நமக்கு. ஸோ இவர்களால் போற்றப்பட்ட இந்த சைவ சமயம் என்ன சொல்லுது? சைவ சமயம் இறைவன் ஒருவனேன்னு சொல்லுது. அது என்ன, ஏது, எப்படிப்பட்டது என்கின்றதை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.